ஹாய் குட் மார்னிங் ஆல். இனிமேல் டெய்லி நம்மளுடைய சேனலில் வந்து 8 o'clock வந்து தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்கை வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டு வீக்கெண்டில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லது 20 கொஷின்ஸை வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதி காவலரான விபி சிங் அவர்களுடைய 94வது பிறந்த நாளை வந்து இன்றைக்கி கொண்டாடுறாங்க. இவர் வந்து 1931 ஜூன் 25 வந்து பிறந்திருப்பார். இவர் நமது சுதந்திர இந்தியாவினுடைய, இது ரொம்ப முக்கியமானது, சுதந்திர இந்தியாவினுடைய 7வது பிரதமராக வந்து இருந்திருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1989 90 காலகட்டங்களில் இவர் வந்து நம்ம இந்தியாவினுடைய பிரதமராக வந்து இருந்திருப்பார். இவருடைய பிறந்தநாள் 94வது பிறந்தநாளை இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நேற்று வந்து ரிப்பன் பில்டிங்கில் நடந்த சென்னை மாமன்ற கூட்டத்தில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உணவக ஊழியர்களுடைய தினக்கூலியை 300 ரூபாயிலேருந்து 325 ரூபாவை வந்து உயர்த்தியிருக்கிறாங்களாம்மா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னையோட திருக்குறள் வந்து பார்த்துலாம். இது வந்து வினை தூய்மை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் என்னன்னு ஃபஸ்ட்டு படிக்கலாம். ஓகேங்களா? ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் எண்ணுமவர். என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு செயலை செய்கிறாரு அப்படின்னா, அவர் புகழை கெடுக்கிற மாதிரியான செயல்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து செய்யக்கூடாது. அதுதான் வந்து ஒளிமாழ்கும் செய்வினை. அவருடைய புகழை கெடுக்கிற மாதிரியான செயல்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அதிகாரம்? வினை தூய்மை அப்படின்ற அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரில் வந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுக்காக விருது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 10 லட்சம் வந்து தொகையாகவும் 1 சவரன் தங்கமும் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நேற்று வந்து திங்கட்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான 18வது மக்களவையினுடைய முதல் அமர்வு வந்து நேற்று வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 262 உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸு, மாநில பெயரான கேரளா அப்படின்றத கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி மத்திய அரசு வந்து தங்களுடைய மாநிலத்தினுடைய பெயரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஆர்டிகல் 3 என்னன்னு சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஒன்று, ஒரு மாநிலத்தை 2ஆக பிரித்தோ இல்லை பிற மாநிலங்களை வந்து இணைச்சோ புதிய பகுதிகளை வந்து உருவாக்குறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாநிலத்தினுடைய பெயரை மாற்றுவதற்கும் மத்திய அரசினுடைய அதிகாரங்களை பற்றி சொல்கிறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3. இந்த ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, தங்கள் மாநிலத்தினுடைய பெயரை கேரளம் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி அட்டவணை 8லேயும் வந்து தங்களுடைய மாநிலத்தினுடைய பெயரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அட்டவணை 8 வந்து என்னது, இந்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு சொல்லிட்டு சொல்கிறோமா. இதில் மொத்தம் வந்து தற்போது வரைக்கும் கரண்ட்டில் 22 மொழிகள் வந்து இந்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருக்குங்களா. அதுலேயும் தங்களோட மாநிலத்தினுடைய பெயரை வந்து என்ன பண்ணணும், கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண சொல்லி தீர்மானம் வந்து அந்த சட்டசபையில் நிறைவேற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? இது நெக்ஸ்ட்டு, பாரிஸில் வந்து ஜூலை 26 ஆகஸ்ட் 11 வரைக்கும் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. அதில் இந்தியாவினுடைய கோல்ஃப் நட்சத்திரங்களான அதித்தி அசோக் தீக்ஷா 2 பேரும் வந்து அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து மகளிர் பிரிவில் வந்து தகுதி பெற்றிருக்காங்க. ஏற்கனவே ஆண்களுடைய பிரிவில் 2 பேர், யார் அது, சுபாங்கர் சர்மா, இன்னொருத்தர் ககன்ஜித் புல்லர், 2 பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்கள் பிரிவில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேருமே வந்து இப்போ பெண்கள் பிரிவில் வந்து அதித்தியும் தீக்ஷாவும் பெண்கள் பிரிவில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியில் வந்து அமெரிக்காவினுடைய டேமி பால் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் யார் விளையாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா
இத்தாலியனுடைய லாரன்சோ அப்படின்றவர் வந்து விளையாடியிருப்பார். இதில் வந்து அமெரிக்காவினுடைய டாமிபால் தான் வந்து சாம்பியன் பட்டம். இந்த குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டி எங்கே நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பெர்லினில் நடந்த லேடிஸ் ஓப்பன் போட்டியில் வந்து அமெரிக்காவினுடைய ஜெசிகா பெகுலா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்களாமா. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டா நிறுவனத்தினுடைய ஒரு ஏஐ வந்து அந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு பதிவை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அந்த பேஜ்லேருந்து வெளியில் வராமலேயே அந்த பதிவை பற்றின விவரத்தை வந்து சர்ச் பண்ண முடியும். இது ஒரு சேட் பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஜ்லேருந்து வெளியில் வராமலேயே என்ன பண்ண முடியும், அந்த தகவலை பற்றின மேலும் தகவல்களை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா மெட்டா ஏஐனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள். விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அருகில் வந்து விஜய கரிசல் குளம் அப்படின்ற இடத்துல ஒரு சுடுமண் பொம்மை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுடுமண் பொம்மை பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவை அப்படின்ற சுடுமண் பொம்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனோட உயரம் வந்து 30.7 மில்லிமீட்டர், அகலம் வந்து 25.6 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க வெம்பங்கோட்டை விஜய கரிசல் குளம். இந்த சுடுமண் பொம்மைக்கு பேர் வந்து என்னது? பாவை. ஓகேங்களா? ஓகே, இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி இதே மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்கை வந்து பார்த்துட்டு வீக்கெண்டோட லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸை வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.